கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாகவும் எந்த ஆசீர்வாதம் வராமல் தடைப்பட்டு ஒரு சிறையிருப்புக்குள் இருக்கிறேனே, இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவதுன்னு சொல்லி சிந்திக்கும் ஆத்துமாவே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் ஐஸ்வர்யத்திலையும் அவ்வளோ மேல இருந்தான். இன்னைக்கு பாரு, ஒண்ணும் இல்லாம கீழே வந்து உட்கார்ந்துருக்கான். என்ன பாவம் பண்ணானோ, தேவனே உன்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மை குற்றப்படுத்துவார்கள் மனிதர்கள். ஆனால் கர்த்தரோ நம் இருதயத்தின் ஆழங்களையும் உள்ளிந்திரியங்களையும் பார்க்கிறவர். எப்படி அன்பா இருந்த பிள்ளை, எப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல இருந்த பிள்ளை, ஏன் இன்னைக்கு இவ்வளோ டல் ஆயிடுச்சு, ஏன் இந்த பிள்ளையால ஜெபிக்க கூட முடியல, எப்படி இதை வெளியே கொண்டு வரதுன்னு சொல்லி நமக்கு ரெமெடி கொடுத்து நம்மை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து நம் மூலம் அநேகர் சிறையிருப்பை மாற்றுகிறவர் நம்மை புரிந்து கொண்ட நம் கர்த்தர். யோபுவின் நண்பர்கள் தேவன் பட்சமா தானே பேசினாங்க, தேவனை கொஞ்சம் கூட முறுமுறுக்கல. யோபு கூட முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா கர்த்தர் நீ ஜெபி, அவங்கள விடுதலை ஆக்குவேன்னு சொல்ல காரணம் என்ன? யோபு வாழ்ந்திருக்கும் போது அவரை புகழ்ந்து பாடின நண்பர்கள் இப்போது அவர் வீழ்ந்திருக்கும் போது இவ்வளவு அதிகமாய் அவரை குற்றப்படுத்தி இகழ காரணம் என்ன? ஏன்னா இவங்க எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனா யோபு ஒருபடி முன்பாக தேவனுக்கு முன் உண்மையா இருந்தபடினால் அதிக ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் இருந்தது அவங்களுக்கு பொறாமை வைத்திருச்சல் கண்டிப்பா இருந்திருக்கும். அதை தீர்த்து கொள்ள அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்ப அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மனைவியே அவரை தள்ளிட்டாங்க, எல்லாம் இழந்து சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். இப்போ அவங்க வாய்ப்பை பயன்படுத்தி கர்த்தருடைய நாமத்திலேயே, நீ எந்த கர்த்தரை நம்பி இவ்வளவு உயர்ந்தியோ அவருக்கு தான் துக்கம் பண்ணனு அவரை குற்றப்படுத்தி வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சி அவருடைய வேதனையை அதிகமாக்குகிறார்கள். இதை அறிந்த கர்த்தர் தாமே இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர். யோபுவின் இருதயத்தையும் பார்த்தார், நண்பர்களின் இருதயத்தையும் பார்த்தார். யோபுவே, நீ ஜெபித்தாலே உன் நண்பர்கள் சிறையிருப்பு மாறும்னு ஒரு ட்விஸ்ட் வச்சு நண்பர்களுக்கு யோபுவின் உத்தமத்தை உறுதிப்படுத்தினார். இரண்டாவதாக ஆபிரகாம். ஆதியாகமம் 20 தன் மனைவி அழகுள்ளவள் என்று அறிந்து யாராவது கடத்திக்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல அவள் என் சகோதரி என்று போய் சொன்னார். அந்த நாட்டு ராஜா அபிமெலேக்கு தனக்காக அவளை எடுத்துக்கொண்டு போனார். இரவிலே தேவன் தோன்றி, நீ அவளை தொட வேண்டாம், தொட்டால் செத்தாய் என்று சொன்னதுமல்லாமல் ஆடு மாடுகள் அவர் நாட்டில் உள்ள பெண்கள் எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைத்து வைத்திருந்தார். அப்போது அபிமெலேக்கு தேவனை நோக்கி, நான் என்ன தவறு செய்தேன் என்று சொல்லி உத்தமமாய் நடந்து கொண்டார். தேவனும் நீ உத்தமனாய் இருக்கிறாய் என்று அறிந்ததினாலே இந்த தவறை நீ செய்யக்கூடாது என்று சொல்லியே நான் அறிவித்தேன் என்று சொன்ன போது ஆபிரகாமை கண்டித்தது மட்டுமல்லாமல் அவருடைய இருதயத்தில் அதிக தாராளம் இருந்தபடினால், என் நாட்டிலேயே ஒரு இடத்தை தருகிறேன், நீ குடியிரு என்று சொல்லி சொன்னார். தேவன் அவருடைய உத்தமத்தை கண்டது மட்டுமல்லாமல் ஆபிரகாம் அவருக்காக ஜெபித்தார். அவர் ஜெபித்த போது அந்த நாட்டின் சிறையிருப்பு மாறி எல்லா கர்ப்பங்களும் திறக்கப்பட்டது. இதுல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, ஆபிரகாம் பொய் சொன்னார். பொய் சொன்ன ஆபிரகாமை தேவன் எப்படி தட்டி கொடுக்க முடியும்ன்ற ஒரு கேள்வி நமக்கு வருங்க. இப்போ வேதத்துல பார்த்தா யார் நமக்கு விரோதமா நின்றாலும் வேதம் முழுவதும் நான் பழி வாங்குவேன்னு சொல்லுவாரு. அவரே பழி வாங்குவாரு, யுத்தம் எழும்ப சகலர் அழிப்பாங்க. ஆனா அவர் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறது ஒரே ஒரு தட்டு தான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே உன்னுடைய பாவத்தை நான் மூடுறேன், கிழக்குக்கும் மேற்குக்கும் எப்படி இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு போடுறேன், கடல் ஆழத்துல அமிழ்த்தி போடுறேன், நம் பாவங்களை எல்லாம் மூடுகிறவர். அவனுடைய ஆரம்பத்தை கர்த்தர் நினைக்கிறார். அவர் யாருன்னு தெரியாது, இதற்கு முன்னாடி அவரை பற்றி கேள்விப்பட்டதும் கிடையாது. தன் நாட்டையும் தகப்பன் தாய் எல்லாரையும் விட்டுட்டு எனக்காக வந்தானே, இவனை பாதுகாக்க வேண்டியது என் பொறுப்பு, தவறு செய்து விட்டான், ஆனாலும் அவன் என் பிள்ளையா இருக்கிறபடியினால் அவருடைய தவறுகளை மூடி அவருக்கு உதவி செய்தார். அப்படின்னா ஆபிரகாமுக்கு தண்டனையே கிடைக்கலையா? ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவன் சந்ததிக்கே கிடைத்தது. எப்படின்னா தேவனுக்கு மட்டுமே பயந்திருக்கும்
ஆபிரகாம் அவ்வப்போது சூழ்நிலை மாறும்போது மனிதர்களுக்கும் பயந்தார். அப்பொழுது இந்த மாதிரி சிறு சிறு தவறுகளை செய்தார். அப்படியாக மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தன் மனைவிக்கும் பயந்ததினாலேதானே இஸ்மவேல் என்ற ஒருவர் வந்தார். இன்றளவும் தேவனுடைய சந்ததிக்கும் ஆவிக்குரிய சந்ததிக்கும் இஸ்மவேலர்களின் சந்ததி விரோதமாகவே இருக்கிறது. இவ்வளோ பெரிய வேதனையை தன் சந்ததிக்கு உண்டாக்கினது அவர் மனுஷர்களுக்கு பயந்த பயம்தானே. அவர் அபிமெலேக்குக்கு ஜெபித்தார். அவர்கள் சிறையிருப்பு மாறிற்று. இதுல ஆபிரகாமுக்கு என்ன கிடைத்தது? 21 அதிகாரம் 1 வசனத்திலேயே சாராளை தேவன் நினைந்தருளி அந்த அம்மாவோட கர்ப்பத்தையும் துறந்து வயதான சென்ற போதிலும் ஒரு மகனை கொடுத்தார். சாதாரண மகன் இல்லங்க, அந்த மகன் மூலமாவே தேவகுமாரனும் பிறந்தார். அவருடைய சந்ததியிலே பிறந்தார். மிகப்பெரிய வெகுமதியை கொடுத்தார். தன்னுடைய எதிரிகளாய் இருந்தாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது அதற்குரிய நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு தேவன் தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக எலியா மழைக்காக ஜெபித்தார். அந்த நாட்டிற்கு மழை வந்து சேமமும் வந்தது. இதனால் எலியாவுக்கு கிடைத்தது என்ன? எலியாவோட பிரேயர் என்ன? எலியாவோட பிரேயர், அப்பா போதும், நான் மறிக்க விரும்புகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னார். ஆனால் தேவன் அவர் ஜெபத்தை கேட்டார். அவர் நினைப்பதற்கு மேலாக கேட்டார். அதற்கு பிறகுதானே சகல காரியங்களையும் செட்ரேட் பண்ண வைத்தார். ராஜாக்களை உருவாக்கினார். தனக்கு பிறகாக ஒரு சீஷர்களை உருவாக்கினார். மரணமே காணாத ஒரு மனிதனை கொடுத்தார். அவர் முடிவை கேட்டார், முடிவைத்தான் கொடுத்தார். அவர் நினைத்ததை விட கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக உயிரோடு அக்கினி ரதத்தோடு எடுத்துக்கொண்டார். அந்த மாதிரி ஒரு அழகான எண் ஒருத்தர் வாழ்க்கையில் கூட இதுவரை கிடையாது. ஆமாங்க, நம்மளும் சாதாரண மனுஷங்க தானங்க. நம்ம வாழ்ந்திருக்கும் போது நம்ம கூட இருந்த உறவுகள், நண்பர்கள், சபை, யாரெல்லாம் நம்பி இருந்தோமோ அவங்களே நம்ம தாழ்ந்திருக்கும் போது, நம்மளை குற்றப்படுத்தும் போது, நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்தும் போது, சொல்லாலும் செயலாலும் நம்மளை துக்கப்படுத்தும் போது, எனக்கு வந்த வலி அவனுக்கு வரணும், அப்பதான் அதோட வேதனை தெரியும் சொல்லி அங்கலாய்க்க தோன்றும், பழிவாங்க தோன்றும், அவர்களுக்கு விரோதமாக ஜெபிக்கவும் தோன்றும். ஆனா வலது கண்ணத்தை அடிச்சா இடது கண்ணத்தை காமின்னு சொன்ன அந்த பிராக்டிக்கல் அப்போ ஒர்க் அவுட்டே ஆகாது. இருதயம் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி அதிக துக்கத்துக்குள்ளாக தான் போகும். ஆனால் இங்க கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, உன்னுடைய இமோஷன்ஸ, சுயத்தை கண்ட்ரோல் பண்ணு, சுயம் சாம்பல் ஆகட்டும், அவர்களுக்காக ஜெபி, அவங்க பிரச்சனையின் மத்தியில நீ ஜெபி. அப்பொழுது தேவன் நம் சிறையிருப்பை மாற்றுறது மட்டுமல்லாம நாம் உத்தமர், நம்மோடு தேவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ம இங்க பகைக்கிறவங்க கண்ணு முன்னாடியே காமிச்சு நம்மள உயர்த்துவாருங்க. இதுதான் இந்த வேத பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் காரியம். கஷ்டம்தாங்க, ஆனாலும் உலகத்துக்காகவும் நம்மை எதிர்க்கிறவர்களுக்காகவும் நம்மை துக்கப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபிப்போம். தேவன் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்ப காலங்கள்ல தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த 5 வகையான ஸ்டெப்ஸுங்க ஜெபத்துக்காக. 1, தேவனை மனமாற துதிக்கணும். துதிக்கும் போது வானத்துல அந்தகார லோகாதிபதிகள் கொண்டு வரும் தடைகள் எல்லாம் விலகி நம்மளுடைய ஜெபம் போறதுக்கு அந்த வே கிளியர் ஆகுங்க. 2வது, தேவன் நமக்கு செய்யும் அதிகப்படியான நன்மைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குதுங்க. 3வதாக, நம்முடைய ராஜாக்களுக்காக, நாட்டிற்காக, தேவனை அறியாத மக்களுக்காக, அது அறியாத அத்தனை பேருக்காகவும் ஜெபிக்கிறதுங்க. 4வது, நாம் அறிந்த நண்பர்களுக்காக, அவங்களோட பிரச்சனைகள்ல இருந்து அவங்க விடுதலை பெற ஜெபிக்கிறதுங்க. கடைசியாக தான் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது வே ரூட் கிளியர் ஆகிறது மட்டுமல்லாம நம் ஜெபங்கள் கேட்கப்படுங்க. ஜெபிக்கலாமாங்க? தேவரே, ரொம்ப ரொம்ப கஷ்டம் கர்த்தாவே, என்னை துக்கப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறது. ஆனா அதை நான் செய்ய எனக்கு உம்மை போல ஒரு கிருபை தாங்கப்பா. நீங்க கூட உங்களை அரைஞ்சவங்களாம் இவர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம செய்யறாங்க, மன்னின்னு சொன்னீங்கப்பா. அந்த ஹார்ட் எனக்கு நீங்க தாங்கப்பா. உலகத்துல கஷ்டப்படுற அநேகருக்காக ஜெபிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. என் கஷ்டமே பெருசுன்னு சொல்லி நான் யோசித்துட்டே இருக்கும் போது தேவரே, அவர்களுக்காக திறப்பில் நிக்க யார்
யார் இல்லையே தேவரே, திறப்பில் நிற்க யாரையாவது தேடுறேன் காணும்னு நீ சொல்றீரே, அங்க நிக்க எனக்கு கூட ஒரு விசேஷித்த ஆவிய இந்த நாள்ல நீங்க தாங்கப்பா. அப்பா, நானும் அதிகப்படியான சிறையிருப்புல இருக்கிறேன். என்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை நினைத்து ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, அவ்வளவு ராஸ்டா இருக்கிறேன். என் ஆவிய புதுப்பியும் அப்பா, எமக்குள் பலன் கொள்ள உதவி செய்யும். என் ஆவிய புதுப்பியும் அப்பா. தேவரே தேவரே, நான் எனக்காக என் சிறைப்பிறப்புகளையும் தேவரே மாற்றி தாரும் ஐயா. உன் வழிகளில் தொடர்ந்து நடக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.